ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் ரோடில் நின்றுட்டே இருப்பாங்க. அப்போ அபிராமி கூப்பிடுவாங்க. அப்போ ஐஸ்வர்யா போய்ட்டு ஒரே வாமிட்டிங்காக இருக்குது, எனக்கு ஒரே மயக்கமாக இருக்கிறத, வேணும்னா நாளைக்கு நம்ம போகலாமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட உடனே அபிராமி, நம்மளே ஹாஸ்பிட்டலுக்கு தானே போயிட்டுருக்கோம், அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஈவினிங் அவள் கிளம்பிடுவா சொன்னல, வா நம்ம போய் என்னன்றதை செக் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்கும்போதே அபிராமி ஃப்ரெண்டு கால் பண்ணிவிட்டு, நீ இன்னைக்கு உன்னோட மருமகளை கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னியே, எப்போ வர, எனக்கு ஃப்ளைட்டுக்கு வர நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை கேட்டால் அபிராமி, நாங்கள் அங்கே தான் வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோனை வச்சுருவாங்க. 2 பேருமே அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரியில் எல்லாருமே சாப்பிட்றதுக்காக லைன் நின்றுட்டுருப்பாங்க. கூடவே கார்த்திக்கும் நின்றுட்டுருப்பாங்க. அதை பார்த்த எம்ப்ளாயீஸ்லாம் கார்த்திக்கிட்ட, என்ன சார் நீங்கள் வீட்டில் இருந்து லஞ்ச் கொண்டு வரலையா அப்படின்னு கேட்பாங்க. எல்லாருமே இங்கே தானே சாப்பிட்றீங்க, அதே மாதிரி நானும் இங்கேயே சாப்பிட்டுக்கிறேன்னு கார்த்திக் சொல்லுவாங்க. அதை கேட்ட எம்ப்ளாயி வந்துட்டு, இல்லைங்க சார், இங்கே கொடுக்குற சாப்பாடு ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கு கார்த்திக் வந்து, என்னது ஒரு மாதிரி இருக்குமா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. நீங்களே சாப்பிட தானே போகிறீங்க, சாப்பிட்டா உங்களுக்கே தெரிஞ்சிடும் அப்படின்வாங்க. சரின்னு சொல்லிட்டு கார்த்திக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் எடுத்து அங்கே லஞ்ச்லாம் வாங்கிட்டு கூட உட்காந்து சாப்பிடுவார். ஒரு வாய் எடுத்து வச்ச உடனே பார்த்தீங்கன்னா, என்ன இந்த சாப்பாடு இப்படி இருக்குது, இதை நீங்கள் எப்படி சாப்பிட்டுட்ருக்கீங்க, முதல்ல இதெல்லாம் நீங்கள் கேட்கவே மாட்டிங்களா, எங்கே அந்த சூப்பர்வைசர், அவரை வர சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு ஆளும் பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசரை கூப்பிடுவாங்க. அவரும் வந்துட்டு, சாப்பிட்ற இடத்துல என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து கேட்பாங்க. உடனே கார்த்திக் வந்து, சாப்பாடு தான் பிரச்சனை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சாப்பாட்டில் என்ன பிரச்சனை, வந்தால் ஒழுங்காக சாப்பிட்டுட்டு போக முடியாதா, தேவையில்லாத எப்போ பாரு எல்லாத்துலேயும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு அப்படின்னு வந்து சொல்லி கேட்பாரு. அதை கேட்டால் கார்த்திக் வந்து, முதல்ல இந்த சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி இருக்குதான்றதை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள், இந்த மாதிரி சாப்பாடை சாப்பிட்டா இங்கே இருக்கிறவங்களாம் எப்படி வேலை செய்வாங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட சூப்பர்வைசர், என்னோட வேலை சூப்பர்வைசரிங் பண்ணுறது மட்டும்தான், எதுவாக இருந்தாலும் எம்டியை தான் கேட்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அருண் ஆனந்த் 2 பேருமே வருவாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது கார்த்திக் வந்து, சாப்பாடு சரியில்லை, இந்த மாதிரி சாப்பாடை சாப்பிட்டா எப்படி வந்து எல்லாருமே வேலை செய்வாங்க, அது மட்டும் இல்லாமல் சம்பளத்துலேருந்து 10 ரூபாய் எடுத்து தானே இவங்களுக்கும் நீங்கள் சாப்பாடு கொடுத்துட்ருக்கீங்க, அப்போ ஒரு தரமான சாப்பாடு கொடுக்க வேணாவா அப்படின்வாங்க. அதை கேட்ட ஆனந்த் வந்து, ஏன் இந்த சாப்பாட்டுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு வந்து கேட்பாங்க. இதை நீ சாப்பிட்டு பாரு, உனக்கே தெரியும் கார்த்திக் சொல்லுவாங்க. ஒரு தட்டில் சாப்பாடும் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஆனந்த் அதை சாப்பிட்டுட்டு, என்னையா இந்த சாப்பாடு இப்படி இருக்குது அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட உடனே அந்த சூப்பர்வைசர் வந்து, கான்ட்ராக்டர் தான் வந்து இந்த மாதிரி சமைச்சு கொடுக்குறாங்க, அவங்கள மாற்றினா தான் சரியாக இருக்கும் அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே ஆனந்த் வந்துட்டு, இந்த மாதிரியான ஆளுங்களெல்லாம் எதுக்கு சமைக்க விடுறீங்க, இந்த மாதிரி சாப்பாடு எப்படி சாப்பிட முடியும், இந்த மாதிரி அவங்களும் சாப்பிட்டா எப்படி வேலை செய்ய முடியும், உடனே நீங்கள் கான்ட்ராக்டரை மாற்றுங்க அப்படின்னு வந்து கண்ணடிப்பாங்க. அதை கேட்ட சூப்பர்வைசரும் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருப்பாங்க. அப்போ ஆனந்த் வந்து, நாளைக்குள்ளே நீங்கள் வேறு ஒரு கான்ட்ராக்டரை மாற்றிட்டு அவங்களுக்கு நல்ல ஒரு சாப்பாடை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுவாங்க. அப்போ கார்த்திக் அங்கே இருக்க எல்லாருக்கிட்டையும், இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி பேசினா தான் நமக்கு தேவையானது நமக்கு கிடைக்கும், ஒருத்தர் பேசினா கிடைக்கலனா 4-5 பேராக கூட்டமாக சேர்ந்து உங்களுக்கு தேவையானதை கேளுங்க, அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் குரல் கொடுத்தா கேட்கலனா எல்லாருமே சேர்ந்து குரல் கொடுங்க, ஏன்னா முதலாளி மட்டும்தான் குரல் கொடுக்கணும், அவங்க சொல்கிறத மட்டும்தான் நம்ம கேட்கணும்னு கிடையாது, நம்மளும் நமக்கு தேவையானதை கேட்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்டால் எல்லாருமே வந்துட்டு, இவ்வளோ நாள் எங்களுக்கு இது தெரியாமல் போயிடுச்சு, இனிமேல் நாங்கள் இந்த மாதிரி இருக்க மாட்டோம், எல்லாத்தையுமே நாங்கள் கேட்குறோம் அப்படின்வாங்க. அதை கேட்டால் கார்த்திக்கும் வந்துட்டு, சரி இன்றைக்கி ஒரு நாள் இந்த சாப்பாடை நம்ம சாப்பிட வேணாம், வெளியே சாப்பிட்லாம், நாளைக்கு அவங்க சரியான சாப்பாடு போடலைன்னா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. கொப்பை வெளியே வந்தவுடனே அருண் ஆனந்தை பார்த்துட்டு, இன்றைக்கும் கார்த்திக் தான் ஸ்கோர் பண்ணிட்டான், நீ அவனை இந்த வேலையை விட்டு தூக்கலான்னு பார்த்தா அவன் உன்னை இந்த ஆஃபீஸை விட்டு போக வச்சுருவான் போல இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட ஆனந்த் வந்துட்டு, அவன் 2 தடவை வேணாலும் ஜெயிச்சிருக்கலாம், ஆனால் நாளைக்கு நடிக்க போகிற பாலில் அவன் க்ளீன் போல்ட் ஆகிடுவான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாரு. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா மனசுக்குள்ளேயே, ஐயோ நம்ம ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்துட்டோம், இனிமேல் அத்தைக்கிட்ட இருந்து நம்ம தப்பிக்க முடியாது போல், நம்மளை பற்றின விஷயம் வெளியே தெரிஞ்சால் என்ன ஆகுன்னு வேறு தெரியவே இல்லை, இந்த அம்மா வேறு தேவையில்லாமல் நான் கன்சீவாக இருக்கேன்னு கோத்து விட்டுட்டு அவங்க பாட்டுன்னு ஜெயிலில் போய் உட்காந்துட்டாங்க, இதை நான் எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியவே இல்லைன்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ அபிராமி ஐஸ்வர்யா கிட்ட, என்ன உட்காந்துட்டு இருக்க, வா உள்ளே போகலாம் அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க. எல்லாத்தே எனக்கு ஒரு மாதிரி மயக்கமாக டயர்டாக இருக்குது அப்படின்வாங்க. அதை கேட்டால் அபிராமி, சரி வேணா நீங்கள் உட்காந்துட்டு, நான் உனக்கு வீல் சேர் அனுப்பி வைக்கட்டுமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்டால் ஐஸ்வர்யா மனசுக்குள்ளேயே, என்ன ஆனாலும் நம்ம இன்றைக்கி விட மாட்டாங்க போல இருக்கே அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு அபிராமி கூடவே போவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அருண் உட்காந்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்த உடனே ஐஸ்வர்யா மனசுக்குள்ளேயே, என்ன இது அருண் வர இங்கே இருக்கிறான், இன்றைக்கி நம்ம கதை முடிஞ்சது, அவ்வளோதான் நம்ம சமயம் மாட்டணும் போல் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ அபிராமி அருண் கிட்ட போயிட்டு, என்ன பண்ணி இங்கே வந்திருக்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் செக்கப் வரேன்னு சொன்னீங்கல்ல, அதனால் கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு நானும் உடனே கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னாங்க. அதை கேட்ட உடனே அபிராமி வந்துட்டு, நீ போய் என்னோடய ஃப்ரெண்டை பார்த்தியா, பேசுனியா அப்படின்னு வந்து கேட்பாங்க. இல்லைம்மா டாக்டர் ஆண்டி கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க, நீங்கள் வந்ததும் போய் பார்க்கலாம், நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆமாம், நீங்கள் எதுக்குமா லேட்டாக வந்தீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட அபிராமி வந்துட்டு, நான் நேரமாக கிளம்பிட்டேன்ப்பா, ஐஸ்வர்யா தான் லேட் பண்ணிட்டா, வர வழியில் வேற அவள் வாமிட் வேற எடுத்தாலாம் அப்படின்வாங்க. அதை கேட்ட அருண் வந்து ஐஸ்வர்யாவை பார்த்துட்டு, இப்போ உனக்கு எப்படி இருக்குது, நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்போ ஐஸ்வர்யா அருண் கிட்ட, கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது, ஆனால் ஒன்றும் பிரச்சனை
பிரச்சனை இல்லை, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அபிராமி வந்து அருண் கிட்ட, அம்மா முதல் நாள் கார்த்திக் லேபர் கம்பெனிக்குள்ளே வந்திருக்கானே என்ன பண்ணுறா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்போ அருண் வந்துட்டு வந்த முதல் நாளே கார்த்திக் தூள் கிளப்பிட்டான் தெரியுங்களாம்மா, அவன் சூப்பராக எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்கும்போது ஐஸ்வர்யாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்கும். அப்போ அருண் வந்து அவங்க அம்மா கிட்ட, காலையில் மிஷின் ரிப்பேர் ஆகிட்டு 2 மணி நேரமாக வந்து எதுவுமே பண்ண முடியாது, ப்ரொடக்ஷன் லாஸ் ஆகும்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ஜினியர் வேறு வரதுக்கு ரொம்ப லேட் ஆகுன்னு வேறு சொல்லிட்டுறாங்க. ஆனால் கார்த்திக் வந்து அந்த மிஷின் ரெடி பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே சூப்பராக பண்ணிட்டான் தெரியுமாம்மா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்டவுடனே அபிராமி ரொம்பவே சந்தோஷப்பட்டு, இது சவாலில் கார்த்திக் ஜெயிப்பான்னு எனக்கு தோணுது, நல்ல அறிகுறி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்டவுடனே அருண் வந்துட்டு, ஆமாம்மா எனக்கும் அந்த மாதிரி தான் தோணுது, கார்த்திக் ஒர்க்கர்ஸாக சேர்ந்துட்டு ஐக்கியமாயிட்டாமா, நிச்சயமாக அவன் கண்டிப்பாக சவாலில் ஜெயிப்பாமா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்டால் அபிராமி சந்தோஷப்பட்டு, சரிவா நம்ம ஊரில் போய் டாக்டரை பார்க்கலான்னு கூப்பிட்டு போவாங்க. அப்போ வெளியே அங்கே ஒரு சிஸ்டர் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 3 பேரும் போய் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஐஸ்வர்யா ஒரு மாதிரி டென்ஷனாக இருப்பாங்க. அதை பார்த்து அருண் வந்துட்டு, என்னாச்சு உனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்கா, நான் வேணா போய் ஜூஸ் வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்போ அபிராமி கார்த்திக்கிட்ட, காரில் தண்ணி இருக்க போய் எடுத்துகிட்டு வா அப்படின்வாங்க. உடனே ஐஸ்வர்யா, எனக்கு எதுவுமே வேணாம், உங்களுக்கு வேணா எடுத்துகிட்டு வர சொல்லுங்க அப்படின்வாங்க. எனக்கும் வேண்டாம் அப்படின்னு வந்து அபிராமி சொல்லிட்டு அருண் கிட்ட, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எனக்கு டெலிவரி பார்த்தது தாக்ஷானி தான் அப்படின்வாங்க. அதை கேட்ட அருண் வந்துட்டு, அம்மா எனக்கும் வந்து டெலிவரி செக்அப் எல்லாமே இவங்க கிட்ட பார்த்தா நல்லா இருக்கும் தோணுது அப்படின்வாங்க. அது கேட்ட அபிராமி வந்துட்டு, அது எப்படிப்பா, அவங்க வந்து ஃபாரின் கிளம்பி போயிடுவாங்க, அதான் முடியாது அப்படின்வாங்க. அது கேட்ட அருண் வந்துட்டு, இல்லைம்மா எனக்கு டெலிவரி பார்த்தா அவங்களும் என்னோட குழந்தைக்கும் டெலிவரி பார்த்தா நல்லாயிருக்கும், நீங்கள் வேணால் கொஞ்சம் ஆன்ட்டி கிட்ட பேசி பாருங்க அப்படின்வாங்க. அது கேட்ட அபிராமி வந்துட்டு, முதல்ல செக்அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என் ஃப்ரெண்டு கிட்ட வேணால் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ கரெக்டாக சிஸ்டர் வந்துட்டு, உங்களை டாக்டர் கூப்பிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. 3 பேரும் உள்ளே போவாங்க. டாக்டர் அபிராமி அருண் எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு, நான் வந்து முதல்ல உன்னோட மருமகளை செக்அப் பண்ணிடுறேன், நீங்கள் 2 பேரும் வெளியே இருங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்து செக் பண்ணிவிட்டு, உங்களுக்கு எத்தனாவது மாதம் இது அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஐஸ்வர்யா 4வது மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே டாக்டர், உன்னோட பழைய ரிப்போர்ட்ஸ்லாம் நான் பார்க்கணுமே அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு ஐஸ்வர்யா, அதெல்லாம் தேவையில்லை டாக்டர், நான் வந்து எங்கள் அத்தைக்கிட்டேயும் எங்கள் வீட்டுக்காரர்கிட்டையும் போய் சொல்லியிருக்கேன், நான் கன்சீவாலாம் இல்லை, தயவு செஞ்சு இந்த உண்மையை மட்டும் அவங்க கிட்ட சொல்லிடாதீங்க அப்படின்னாங்க. அதை கேட்ட டாக்டர் வந்துட்டு, நான் வந்து யாருக்கிட்டையும் போயெல்லாம் சொல்ல முடியாது, நீ கன்சீவாலன்ற விஷயத்தை நான் அவங்க கிட்ட சொல்ல தான் போகிறேன் அப்படின்னாங்க. அதை கேட்ட ஐஸ்வர்யா அப்படி பதறி போவாங்க. இப்படி இந்த எபிசோட் உண்டாக்கும். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.